அனைத்து விதமான கடல் உணவுகளையும் நம்பிக்கையுடன் பெற்றுக் கொள்வதற்கு நாடுங்கள் லவ்லி ஓசான். சகல விதமான மீன்களும் வெட்டி தரப்படும் உடனுக்குடன். இலங்கையில் இருந்து நேரடியாக இறக்குமதி செய்பவர்கள் சாஸ் லங்கா லிமிடெட். மளிகை பொருட்கள், மீன் வகைகள், மரக்கறி வகைகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் பெற்றுக்கொள்ள சாஸ் லங்கா இலக்கம் 16 ரீகாய் 750 10 பாரிஸ் மெட்ரோ கார்டினோட் லா ஷப்பல். தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67. ஹலோ பிரபா 06 50 26 21 15. வணக்கம் சொல்றோம். அப்படியே வணக்கம். நீங்க சாப்பிடும் இங்க வாங்க. எங்க அவசரமா ஓடிக்கொண்டு நிக்கிறீங்க? வணக்கம். எங்க ரெஸ்டாரண்ட் வேலைக்கு போறோம். ரெஸ்டாரண்ட் வேலைக்கு போ? என்ன வேலை? சர்வீஸ் வேலை. நீ சர்வீஸோ? ஓ, நான் அதான் இப்படி நான் முதலாளி போட்டு வச்சுனவர் மணிக்கொள்ளலாம் கட்டி இதெல்லாம் கரெக்டாக சொல்லி போட்டேன். தொப்பி கொண்டு வரணும் தெரியும் தானே. இல்லை, ஃப்ரெஞ்சு ரெஸ்டாரண்டா அல்லது தமிழ் ரெஸ்டாரண்ட்? தமிழ் ரெஸ்டாரண்ட். அப்புறம் தமிழ் ரெஸ்டாரண்ட்லேயே என்ன சர்வீஸுக்கு எடுத்தவங்கட்டாப்பா? என்ன தமிழ் காய்ப்பம் தானே? தமிழ் காய்ப்பம் தானே. தமிழ் ரெஸ்டாரண்ட்ல தனியாக தமிழ் காய்ச்சா தெரியும். ஏன் பிரெஞ்சு காய் கொண்டு மாட்டேன்? பிரெஞ்சுக்காரன் வந்துட்டான்னு சொன்னவர் சும்மா பிரெஞ்சுக்காரனுக்கு இந்த மெனு கார்டை கொடுத்து போட்டு 1-2 கதைச்சா காணமுண்டவர் முதலாளி தான். இந்த முதலாளியோ உதாரணத்துக்கு இப்ப நீ சர்வீஸுக்கு நிக்கிற, சர்வீஸுக்கு நிக்க பிரெஞ்சுக்காரன் வந்துட்டான். பிரெஞ்சுக்காரன் வந்த உடனே அவனை நீ என்னண்டு வரவேற்ப? வியான்னு சொல்லுவேன். வியான்னு சொல்லுவேன். வேற ஒன்றும் சொல்ல மாட்டேன். பிரெஞ்சில் வியாண்டா வான்னு அர்த்தம். அது எனக்கு தெரியும். பிரெஞ்சில் வியாண்டா வாண்டு தான் அர்த்தம். அப்ப ஒரு தானே வாண்ட கூப்பிடுறது. வணக்கம் சொல்லி அப்படி ஒன்றும் சொல்லி பழக்கம் இல்லை. நல்லது. சரி, அவன் வந்துட்டான். அவனை வந்து நீ சாப்பிட்றதுக்கு கேட்க போற. என்ன சாப்பிட போறான்னு என்ன கேட்ப? குவா மோசேன்னு கேட்பேன். குவா மோசே என்ன ஒரு சரி. குவாண்டா என்னடா அர்த்தம்? மோசேண்டா சாப்பாடு. குவா மோசே. சரி சரி. சரியா இந்த முதலாளி ஓகே பண்ணி வச்சிருக்கிறேன். அது சரி. அவ இப்ப பிரெஞ்சுக்காரன் நினைக்கிறாப்போ பிரெஞ்சுக்காரனுக்கு சாப்பாடு நினைக்க சாப்பாட்டுல வந்து உரைப்பான சாப்பாடு, உரைப்பு இல்லாத சாப்பாடு இருக்கு. அப்ப நீ பிரெஞ்சுக்காரனுக்கு என்ன கேட்ப? பிசே நோ பிசே. என்னண்டு? பிசே நோ பிசே. பிசேண்டா அவன் டாய்லெட்டுக்கு போடுவான். ஏன் பிசேன்ற உரைப்பு தானே. ஏய், அது டாய்லெட் பம்ப் பண்ண போறாடா. அப்ப பிசே பண்ற பம்ப் பண்ண போறதுக்கு நீ அவளை போய் பம்ப் பண்ண போறீங்கன்னு கேட்டா அடே இந்த முதலாளி வந்து என்ன தமிழ் தேசியவாதியோ? அது சரி. இந்த முதலாளி வந்து கேட்கறான்னு குறைய கப்படா. இந்த முதலாளி வந்து அங்க கடையில என்னன்றா போட்டிருக்கிறார் போட். அவருடைய பேரை போட்டுட்டு இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், கடைசியா சின்னனா ஸ்ரீலங்கா உணவுகள். நாங்கள் இந்தியன் சாப்பிட நிறைய வச்சுக்கிறோம். மாடு, கோழி, மீன். அரே அப்பவே என்னடா நீங்கள் நாடு நாடு காய்ச்சல் நிக்கிறீங்களா? அவர் எங்க நாடுன்னா எங்கட ஸ்ரீலங்கன் அதை முன்னுக்கு போடுங்க. ஆட்டியனும் நாட்டை போட்டு முன்னுக்கு போட்டுக்கொண்டு நாங்கள் அங்க இங்க காய்ச்சல் நிற்கிறோம். முதலாளி இங்க கதைக்கிறதுல விஷயம் இல்லை, நடைமுறைப்படுத்தவும். அது சரி. இந்த முதலாளி இருக்கிறாள். இந்த முதலாளி ஒரு 1500-2000 ரூபாய் சம்பளம் கொடுத்து ஒரு பிரெஞ்சு தெரிஞ்சவன ஏன் சர்வீஸுக்கு எடுக்கல? எனக்கு பிரெஞ்சு தெரியும் தானே. இது பிரெஞ்சாடா, இது பிரெஞ்சாடா. அடே சீனிமாக்காரன் கடையை போய்ப்பார், சீனிமாக்காரனை போய்ப்பார். அவங்கள்ட்ட தங்கண்ட அடையாளத்தை போடுவாங்க. சீனிமா கடையை போன நீங்க பண்ணாரு போய்ப்பார். அவங்களுக்கு எல்லாம் ஒரே மாதிரியே இருக்கும். சரியோ? அவங்க பிரெஞ்ச ஓரளவுக்கு கலைச்சு எல்லாம் பேசி பாத்துருக்கேன் தான். எல்லா சீனிமா கடையில கலர்லயோ உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு அடையாளம் இருக்குமா? அதுதான் தேவை. அப்ப எங்கட நீங்கள் வந்து தமிழாக்கள் என்று சொன்னா எங்கட தமிழாக்கள் அடையாளம். நாங்க எங்கட ஒரு ரெஸ்டாரண்ட்லயும் வந்து உங்களுக்கு சாமி படம் வச்சுக்கிறோம் தானே. என்ன சாமி படம் வச்சிருந்தா சரிங்க. சாமி படம் வச்சிருந்தால் சரியாடாப்பா. எங்களுக்கு அடையாளத்தை கண்டு சில கலர்கள் இருக்குமாடாப்பா. ஒரு 2 கலர் இருக்கு எங்கட அடையாளம்.
அந்த அடையாளங்கள்ல சில நேரங்கள்ல அது கூட இங்க இடத்துல கொண்டு நீங்க போடணும். போட்டதால அது என்ன அடையாளம்? சிவப்பும் மஞ்சளும் அடையாளம், எங்க அடையாளம். அப்ப நாங்கள் யார் என்றதை காட்ட வேணும். அப்ப சீர்மக்காரன் காட்டுறான், வேற வேற நாட்டுக்காரங்கள் அவங்க அராப்காரன் அவங்க அவங்க எல்லாம் தங்களோட நாட்டின் இதோட இருக்கிற. நீங்கள் எங்கட நாடு எல்லாத்தையும் ஒழிச்சு வச்சுக்கொண்டு சின்னனா போட்டுட்டு இந்தியன் சாப்பாடு அந்த சாப்பாடு இந்த சாப்பாடு. சரி, இப்ப பலத்தையும் செய்கிற இந்த முதலாளி இதற்கு புறாங்களுக்கு கருத்து சொல்றாரு. இந்த முதலாளி மாதிரி முதலாளி மாதிரி இருக்கிறோம். என்னென்று கேட்டால் ஏதோ எங்கட இந்த அடையாளங்கள் ஒன்றை இல்லாமல் தாங்கள் இப்ப புது இதுக்கு கடைகளை அடிக்கிறது, கண்ணாடிகளையும் போட்டு அதெல்லாம் அடிச்சு அந்த எதுக்கும் சம்பந்தம் இல்லாமல் தாங்கள் ஏதோ புது விதமா இதை செய்யணும்னு சொல்லி செய்யணும். அது புது ஜெனரேஷன் புது ஜெனரேஷன் அப்படியே இல்லடாப்பா. எப்படியும் ஒரு கொஞ்சம் வந்தாலும் எங்கட இதுவரையும் நாங்கள் வச்சிருக்கோம், கொஞ்சம் வந்தாலும் வச்சிருக்கோம். எங்கட அடையாளங்கள் கொஞ்சம் நீங்கள் வச்சிருக்கோம்டாப்பா. அப்ப சும்மா அப்ப அடையாளம் ஒன்றும் இல்லாமல் சும்மா நாங்கள் தேசியம் அது இதோன்னு சொல்லி பேசிக்கொண்டு கலைச்சு போட்டு இப்ப எங்களே சொல்றது. நீங்கள் இப்ப அதை செய்யணும் இல்லை, இதை செய்யணும் இல்லை, அங்க செய்யணும் இங்க செய்யணும்னு சொல்லி எங்களுக்கு கருத்து சொல்லி கொண்டு நிற்கிறது. தாங்களே செய்கிறது அப்படி செய்யாம போறது அப்படி இல்லை. இப்ப சரி, நீ அது அவேண்ட புள்ளியடாப்பா. அதை கொஞ்சம் திருத்தி அப்படி கலைக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். தெரியும். சரி, இது எல்லாத்தையும் விடு. வெள்ளிகள் வெள்ளிக்கிழமை என்றாடாப்பா மீன் சாப்பாடு தாண்டாப்பா சாப்பிடுவாங்க. சரியோ, அப்ப அவங்க மீன் சாப்பாடு கேட்டா நீ என்னன்னு கேட்ப? நீங்களும் ஒரு அறிவாளி தானே. முதலாளி சொன்னார் வெள்ளிக்கிழமை கட்டாயம் வெள்ளிக்கிழமை மீன் சாப்பிடு பண்ணு எழுதினா வந்தேன். poisson manger, poisson de l'eau. என்ன சாமான்? poisson manger, poisson de l'eau. அது என்னது? இது என்னது? அது என்னது? அதாவது poisson manger s'il vous plaît, poisson de l'eau s'il vous plaît ன்னு கேட்டாலாம். poisson manger என்று கேட்டா மீன் சாப்பாடாம், poisson de l'eau ண்டா குடி வகையலாம். அப்படியா? நீயும் இந்த பிரெஞ்சு டே இங்க வா. நாங்கள்டா இங்க பிரான்ஸுக்கு வந்தடா 3 தலைமுறை வந்துட்டோம். சரியோ, 3 தலைமுறை வந்துட்டோம். வெள்ளைக்காரன் நினைச்சு கொண்டிருக்கிறான் என்னன்னு கேட்டால் எங்களுக்கு பிரெஞ்சு தெரியாதுதான் அவன் நினைச்சு கொண்டிருக்கிறான். அப்படிதான் அவன் எதிர்பார்ப்பு. ஆனா எங்கட பொடிகள் டாக்டரா, இன்ஜினியராக, போலீஸ்ல அதுல இதுலன்னு சொல்லி எல்லா இதுலையும் எங்கட பொடிகள் பறந்து வந்துட்டாங்க. எங்கட தலைமுறை எங்கோ லெவலுக்கு வந்துட்டுது. ஆனா இப்ப வேற மக்களோடு இருக்கல. அவர் இலங்கை ஜனாதிபதிக்கு வாழ்த்து சொன்ன என்னத்துல சொன்னவர்? பிரெஞ்சில சொன்னவர் இல்ல, தமிழ்ல. அப்ப அவருக்கு பக்கத்துல யாரும் ஒரு தமிழன் இருக்கிறாங்க. அந்த தமிழ்ல அவன் எழுதி கொடுத்தா அவர் அனுப்புறாரு. சரி, அப்படி நாங்கள் தமிழாக்கள் வளர்ந்துட்டோம். இது இப்படியான முக்கியமான இடங்கள்ல இப்ப நான் அதுல இருக்கேக்க நீ பிள்ளையா பிரெஞ்சில சொல்லிக்க ஒரு பிள்ளை வந்துருந்து சாப்பாடு கேட்டு பிரச்சனை படையக்க நான் யோசிக்கிறேன் எவ்வளவு எங்களுக்கு இதா இருக்கு, என்ன அதுக்கு என்ன செய்யறேன்னு தெரியா இருக்கு. அப்ப முக்கியமான இடங்கள்ல நாங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் பிரெஞ்சு தெரியாதாக்களை வச்சிருக்க கூடாது. பிரெஞ்சு தெரிஞ்சாக்களை வச்சு நாங்கள் காய நகர்த்தோம். அப்போ முக்கியமான இடங்கள்ல அப்ப உங்களை மாதிரி அப்ப முதலாளி இந்த பெரிய கடை 1000 பேர் இருக்கக்கூடிய கடையோ இந்த லட்சக்கணக்கில் எடுத்து போட்டு ஒரு 2000 ரூபா கொடுத்து ஒரு பிரெஞ்சு தெரிஞ்சவனை சர்வீஸுக்கு வச்சிருக்க மாட்டேன். தம்பி குறைநிக்க கூடாது. நான் என் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தனான். சரியோ, இப்ப இந்த முதலாளி மாதிரி எல்லாரும் அப்படி என்று இல்லை, என்ன ஒரு சிலர் தான் அப்படி இருக்கிறோம். எல்லாருமே என் ஆதங்கத்தை கொட்டி தீர்த்தனா சரி, குறைநிக்க கூடாது. சரி முதலாளி, நான் வந்தோன்னு இருக்கிறேன். ஒரு சின்ன சிக்கல் உண்டு. நான் வார வழியில அந்த சிறியங்கள் என்று சொல்லி தெரியுமா, அவரை கண்டு அனுப்பதில்லை. அவர் நான் இந்த பிரெஞ்சில் பிள்ளையா சொல்கிறேன்னாம் என்று சொல்லி அதென்று புறமற்றதோ உங்களையும் கொஞ்சம் குறை நிறையா அப்படி சொல்லிட்டு போகிறாரு முதலாளி. என்ன மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ளே வேலை தாங்களேன். என்னது? உங்களோட சேர்ந்து வெளிநாட்டுக்கு வந்தவர் இன்றைக்கு அவர் அப்படி இருக்கிற நீங்கள் முதலாளி ஆகிட்டீங்கன்னு புறாமரிச்சு காய்ச்சிட்டு போகிறாரு. புறாமரி உள்ள காய்ச்சிட்டு போகிறார். முதலாளி வைங்க, நான் பாரன். லிப் சோற்றியால் வெளியே வந்து வலப்புறமாக கார்டிஸ் பக்கமாக திரும்பி நடக்கும் போதோ கார்டினோட் சந்தியில் அமைந்திருக்கிறது ஐ லவ் சுவனீர். ஐ லவ் சுவனீர் உங்கள் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ், பேக் போன்றவற்றை பெற்றுக் கொள்ளலாம். 3 பேக்குகள் 99 யூரோக்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். பிரான்ஸ் நாட்டின் ஞாபக சின்னங்கள், பிரான்ஸ் நாட்டின் முக்கிய இடங்களின் படங்கள் பொறிக்கப்பட்ட
பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்வதற்கு ஐ லவ் சுவனீர் கார்டினோட் டிப்சோத்தியின் வலப்புறத்தில் அமைந்திருக்கின்றது. வெளிநாடுகளிலிருந்து வருகின்ற உறவுகள் உங்கள் பணங்களை யூரோவாக மாற்ற வேண்டுமா? தமிழர்களால் நடத்தப்படும் நிறுவனம் ஐ லவ் சுவனீர். ரீ லாஃபெட் 750 10 பாரிஸ்.